வணக்கம். சில ரசிகர்கள் ரொம்ப மனசார ஒரு படத்த ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க. சில படம்லாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப இஷ்டமா இருக்கும். அப்பேற்பட்ட எனக்கு சைல்ட்ஹுட்ட மேக் பண்ண பல கார்ட்டூன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு கார்ட்டூனா வந்து என்னைக்குமே ஹீமேன் இருந்திருக்கு. அதோட மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் படம் வருது அப்படின்னோனே ட்ரெய்லர் ஏதோ ஒரு படம் பார்க்க போனப்போ பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி கண்டிப்பா இந்த படத்த பார்க்கணும். மைக்கேல் படம் பார்க்குறப்பயே நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ வந்தோனே போயிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு தான் இந்த படத்த ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். இதுல 2, 3 பேரும் நீங்க ரிவ்யூவும் பண்ண சொன்னீங்க. தேங்க் யூ ஸோ மச். நம்ம 2 பேருக்கும் கிரேட் டேஸ்ட். நீங்களும் ஹீமேன் ஃபேன், நானும் ஹீமேன் ஃபேன் அப்படிங்கிறனால. ஸோ பேசிக்கலி மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஹீமேன் இந்த படத்தை இதோட கதை ஒன்லைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த படத்தோட கதை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதோட பேக் ஸ்டோரியை சொன்னால் நிறைய பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம்ல, அதனால சொல்கிறான். இட்டர்னியா அப்படிங்கிற ஒரு ஊருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மேஜிக் வேற லெவலில் வளர்ந்துருக்கு, இன்னொரு பக்கம் டெக்னாலஜியும் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம ஊரில் வெறும் டெக்னாலஜி மட்டும் வளர்ந்துருக்குல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த இட்டானியா வேர்ல்டே ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்து மிக்ஸ்ட் அண்ட் கொம்பைண்டாக இருக்குது. ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா நம்ம ஏர்த்தோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஜிக்கு டெக்னாலஜி ரெண்டுத்தையும் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. இதனால் சூப்பர் பவர்ஸ் நிறைய பேருக்கு, சில பேர் பார்த்தீங்கன்னா ரோபோட்டாகவும் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது சாண்டாருடைய பையனா நம்மளுடைய ஆடம் வளர்றாரு. கிங் சாண்டாருக்கும் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் பையனா பிறக்கிறாரு. இவர் பிரின்ஸாக இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா நம்ம டங்கன் வச்சு செம்மையாக ட்ரெயின் பண்ணுறாங்க. கூடவே டங்கனோட பொண்ணு டீலி, இவங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ட்ரெயின் ஆகிறாங்க. நம்ம ஆடம் சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய சேலஞ்சஸ், மான்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் சவால்களை எதிர்கொள்கிற மாதிரி நிறைய ஃபைட் மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதுலேயும் கொஞ்சம் மேஜிக்கு, கொஞ்சம் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் எல்லாத்தையும் கெட்டு வளர்ந்துட்டே இருக்கான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மெகா வில்லன், எவ்வளோ வில்லன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லன் நம்மளுக்கு எப்படி தமிழில் ரகுவரனோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கெலட்டா சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன்ல இவரும் ஒருத்தர். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மீம் மெட்டீரியலாகவும் இவர் மாறினார்ல. ஸ்கெலட்டார் வருவார், ஒரு கருத்து சொல்லுவாரு, ஸ்கெலட்டார் வில் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்கல் கோட்டைக்குள்ள ஓடிடுவாரு. அந்த ஸ்கெலட்டாரை என்ன பண்றாரு, இந்த இட்டானியராவை ஃபுல்லா கேப்சர் பண்ணி அடிச்சு துவம்சம் பண்ணி இந்த ஸ்வேர்ட் ஆஃப் பவர் அங்க இருக்கு, அதை எப்படியா கிளைம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போன்னு பார்த்து நம்மளோட நாயகன் பிரின்ஸ் ஆடம் தப்பிச்சு பாத்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துக்கு, போர்ட்டல் வழியா வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புறாங்க. அந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுது, அவர் இந்த ஸ்வேர்ட் ஆஃப் பவர், டே இதை மட்டும் பத்திரமா பாத்துக்கூடா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்வேர்ட் ஆஃப் பவர் கரெக்டா தொலைச்சிடுறாரு. சரி, இப்போ என்ன ஆகும், ஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருக்குது, நம்ம ஆடமும் பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருக்காரு. பட் அவருக்கு தான் நியதி எழுதப்பட்டிருக்கே, இந்த ஸ்வேர்டு எப்படியாவது அவர் கையில் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம ஏர்த்தில் அவர் வளர்ந்தாரும் ஒரு வியர்டோவாக பார்க்குறாங்க எல்லாருமே. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுல இந்த இட்டானியாவில் இருக்க ஞாபகம் எல்லாமே இருக்குது, அங்கே இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு அந்த வளைய பழக்கத்து மூலியமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இட்டானியா, அதுக்கப்புறம் இந்த ஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஸ்கெலட்டாரு, அதுக்கப்புறம் இவரை யார் சேவ் பண்ணி உலகத்துக்கு அனுப்புனாங்களோ அந்த சாஸ்டர்ஸ், அவங்க எல்லாரையுமே வரைஞ்சி வச்சு அவங்களோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வரையறது அப்படிங்கிறது ரொம்ப உதவுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டெஸ்டினிக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேர்ட் ஆஃப் பவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டே இருக்கிறாரு அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அப்போ ஒரு காமிக் புக் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வாள் கிடைக்குது. இந்த வாள் அவர் கையில தொட்டோன்னு ஸ்கெலட்டாருக்கு மூக்கு வேர்த்துடுது. இப்போ எப்படி எனக்கு நெத்தி ஃபுல்லாவே இருக்குதோ அந்த மாதிரி மூக்கு வேர்த்து அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ்ட் மேனு சொல்லிட்டு அவனோட அல்லக்கையில ஒருத்தன் அனுப்புறான். அவன் அப்படிங்கிற பேர்ல உலகத்தோட போர்ட்டலுக்குள்ள குதிச்சு அவனை கேப்சர் பண்ணலாம், அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆடமை கேப்சர் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கும். டீலிக்கும் இந்த மெசேஜ் தெரிந்து அவங்களும் இட்டர்னியால பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள குதிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே நம்மளோட ஆடமை கரெக்டாக போய் சேர்ந்தப்போ கையில் வேற ஸ்வேர்டர் இருக்கான். அப்படிங்கிறனால பீஸ்ட்மேன் எப்படியாவது அந்த ஸ்வேர்டை ட்ரை பண்ணுறான். ஒரு டீலி அவனை காப்பாற்றி என்ன பண்ணுறான், ஜஸ்ட் மிஸ்ல ஏர்த்ல இருந்து ஒரு ஷிப்பு மூலியமா இட்டானியா கூட்டு வரா. இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே ஒரு லூஸா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்த ஆடமு, ஸ்வேர்டும் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்மளோட சொந்த ஊருக்கும் போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ஷிப்பில் ஏறி பார்த்தீங்கன்னா டைம் டிராவல், அதாவது நம்ம ஸ்பேஸை ஃபோல்டு பண்ணி இட்டானியாவுக்கு போகிறான். அங்கே இட்டானியாவுக்கு போனால் இவன் தான் பிரின்ஸா, இவனை பார்த்தா சப்ப பீஸுமா இருக்கான்னு சொல்லிட்டு யாருமே நம்பவே மாட்டுறாங்க. அதற்கப்புறம் அவன் தான் பிரின்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்வேர்டை எப்படி ஸ்வேர்ட் ஆஃப் பவர் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ஹீமேனா மாறினானா, நடுவில் ஸ்கெலட்டாருக்கு செம்ம கடுப்பாயிருக்குமே, அவன் இந்த பவர் ஸ்வேர்டை கைப்பற்றதுக்கு வந்தானா, ஸ்கெலட்டார் கூட இருக்க விச் அவனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றா, கூட பார்த்தீங்கன்னா டீலி மட்டும் இல்லாமல் டன்கன் எப்படி நம்ம ஆடமை ஹீமேனா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதா கதையா இருக்கு. ஸோ இதான் பேக் ஸ்டோரி அண்ட் ஒன் லைன் ஆஃப் த படமும். ஸோ பேசிக்கா ஹீமேன்
நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்றதே சூப்பர்மேனா, பேட்மேனான்னு கூட நெறைய பேர் வந்து பேட்மேன் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரெட்டு, ப்ளூ ஜெட்டி போட்டிருக்கான் அப்படிங்கிறனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, பறக்கிற பவர் இல்லனாலும் பேட்மேன செலக்ட் பண்றதுக்கு ஒரு மாரி ஸ்டைலிஷான அந்த காஸ்டியூம்ஸ், கேரக்டர் எல்லாமே வந்து இருக்கும். அதே மாரி தான் ஹீமேன எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜெட்டி போடாம ஒரு மாரி பாவாடை போட்டுன்னு, நெஞ்சில வந்து ஆர்ம்ஸ், செஸ்ட் எல்லாம் காட்டிட்டு ஒரு மாரி வந்து பெல்ட் மட்டும் போட்டிருக்காரு. ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஹீரோவா இருக்காரேன்னு சொல்லிட்டு ஹீமேன் எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர்த்து, அவர் வந்து ரொம்ப ஓவரா வந்து கொண்டாடுறதுக்கு ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல ஒரு ஹீமேனை வந்து ரீபூட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு பொம்மை படம் மாதிரி இல்லாம ரொம்ப மொக்கையாவும் இல்லாம அதுக்காக வந்து டிசியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் ரீபூட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப டார்க்கா மாத்திடுவாங்கல்ல. அப்படி டார்க்காவும் மாத்தாம சூப்பரான பேலன்ஸ்ல வந்து மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற படத்தை ஹீமேனை வந்து நம்மளுக்கு 2026ல திருப்பி ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட டியூரேஷன் பத்தி நான் சொல்லி ஆகும். இந்த படம் பொதுவா ஒரு இங்கிலீஷ் படம்னா 1 1/2 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் இருக்குல்ல. இது 2 மணி நேரம் தாண்டி ஓடுது. அது வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இந்த கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, பேக் ஸ்டோரி சொல்லி, அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு, ஸ்டோரிய அன்வைண்ட் பண்ணி, நம்ம ஹீமேன் வந்து விறுவிறுன்னு சொல்லிட்டு ஒரு கதைய ஆரம்பிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. அது படத்தோட ஒரு பெரிய மைனஸா இருந்தாலும், டக்குன்னு படத்தோட பிளஸ்ஸ வந்து பிடிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி டிசில எப்படி ஒரு ரீபூட்ட வந்து ரொம்ப டார்க்கா காட்டி, தாலி அறுத்து அதோட எசன்ஸே எடுத்துருவாங்களோ, அந்த மாரியும் பண்ணாம ஹீமேன் சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாபியை வந்து பாபி படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அது சில பேருக்கு பிடிச்சி சில பேருக்கு பிடிக்கல. அதே மாதிரி ஹீமேனை ரொம்ப பொம்மை படம் மாதிரியே வந்து காட்டாம இது ரெண்டுத்துக்கும் உண்டான மிக்சரில் அதோட கலர் டோனாக இருக்கலாம், காஸ்டியூமாக இருக்கலாம், கேரக்டர் செலெக்ஷன், அவங்களோட அந்த டயலாக் டெலிவரி, பின்னாடி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவங்க வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்கிறது காமெடியை தான். ஸோ ஒரு பழமை வாய்ந்த கதையை எடுத்துகிட்டு வந்து ஒரு காமிக்கலாக நிறைய டைலாக்ஸ்லாம் இன்ஃபியூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காசம், இப்போ இருக்கிற கொஞ்சம் மீம் ரெஃபரன்சஸ் அதெல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் தெரிஞ்சு போட்டே இருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. குறிப்பாக நம்ம ஹீமன் ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா இட்டர்னியான் போயிட்டு அங்கே இருக்கிற பழமை மக்கள் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ் பற்றி யூஸ் பண்ணி பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டபுள் மீனிங் காமெடியாக இருந்தாலும் படம் ஃபுல்லாக வந்து அந்த காமெடிஸ் வந்து இருக்குது. ஆனால் படத்தில் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக இருக்கிறதும் இதுதான். படம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு நம்மளுக்கு ஹீமேன் பார்த்தவங்களுக்கு இதுதான் யூனிவர்ஸ் வேர்ல்டுன்னு தெரியல. அங்கே டக்குன்னு ஒரு டார்க் காமெடியை போட்டோன்னு வந்து ஆஹா சீரியஸ்னஸ் மிஸ் பண்ணி காமெடிக்குள்ளே போயிட்டாங்களே அப்படின்ட்டு. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு எமோஷனல் லைட்டாக போட பார்க்குறாங்க, அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி போடி விஷயம் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீமேன் படம் நிஜமாவே வந்து தேட்டரில் ஒரு வாட்டி போய் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியான ஒரு படம் தான். நிஜமாவே சொல்கிறேன், ஹீமேனை பற்றி லைட்டாக தெரிஞ்சிருந்துச்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் அப்படின்னா அவங்களாம் கூட்டு போய் காட்டிங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீமேன் மட்டும் இல்லாமல் ஹீமேன் கூட வர கேரக்டர்ஸ், அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து இந்த யூனிவர்ஸை சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் சூப்பர். இதில் முக்கியமாக ஹீமேனில் எதுங்க உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள்? ஹீமேன் வந்து நான் தமிழில் தான் கார்ட்டூன் பார்த்துருக்கேன். ஓப்பனாக சொல்லிடுறேன், சின்ன வயசில் நான் தான் ஹீமேன் மகா சக்தியை இறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேர்ட் ஆஃப் பவர் வந்து தூக்குவார். இதில் வந்து இந்த நேம் ஆஃப் கிரேஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் த பவர் அப்படின்னு சொல்லுவார்ல. சத்தியமாக சொல்கிறேன், ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்சு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் முடிஞ்சு அவன் ஹீமேனாக மாறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து சம கூஸ் பம்ப்ஸ், எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஆஹா, நம்ம 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்லாம் இன்னும் வந்து தேட்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் வந்து நிஜமாவே படத்தில் ஒரு 2 வாட்டி வந்து செம்மையாக இருந்துச்சு. அதை தாண்டி யாருக்கெல்லாம் ஹீமேனை பிடிக்குமோ அவர் கூடவே ஒரு நட்பு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிருக்கீங்களா பார்க்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூடவே வரும்ல, அதை காட்டாமல் போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து படத்தோட ஒரு உச்ச சீனில் வந்து அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன்னும் ஒரே ஒரு கவலை, அந்த கேரக்டர் இன்னும் நிறைய சீன்ஸில் வந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி போய் வந்து பார்த்தீங்கன்னா படம் கடைசியில் வந்து செம்மையாக முடியுது. குறிப்பாக அந்த ஹீமேன் கேரக்டர் பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் அப்படிங்கிற ஆக்டர். அவர் டக்குன்னு பார்க்க ஹீமேன் மாதிரி தான் இருக்காரு. பட் ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் அந்த குறையை வந்து சூப்பராக யார் ஃபீல் பண்ணுறா அப்படின்னா ஸ்கெலட்டார் கேரக்டர். ஸ்கெலட்டார் கேரக்டர் ஏற்கனவே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா சர்காஸ்டிக்காக ஜோக் பண்ணுறது. ஒரு இடத்துல வந்து நீ மூஞ்சுக்கு நேராக சண்டை போடுன்னு ஹீமேன் சொல்கிறாரு, டேய் நானே ஸ்கெலட்டன், எனக்கே மூஞ்சே இல்லை, எனக்கு மூஞ்சும் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி பதில் டைலாக் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரட் லேட்டோ வாய்ஸ் ஆக்டிங் தான் முழுக்க முழுக்க. ஜெரட் லேட்டோ நம்ம மூஞ்சே பார்க்க முடியாது, பட் அந்த உடல் மொழி, டைலாக் டெலிவரி எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. மெயினாக ஹீமேன் ஃபேன்ஸ் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கெலட்டார் ஃபேன் வந்து ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இப்போ வந்து இட்ரிஸ் எல்பாவோட கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மற்றும் பலர் நடிச்சிருந்தாலும் முழுக்க முழுக்க வந்து ஹீமேனோடைய யூனிவர்ஸ் வந்து அன்வைண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷம் மட்டும் இல்லாமல் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்ல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கையில் வைக்கிறாங்களாலே ஒரே பார்ட்டோட முடிக்க மாட்டாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சின்ன ட்வீக் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வழக்கமான கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் மூலியமாக நம்மளுக்கு இன்னொரு பார்ட்டும் வருது அப்படிங்கிறத வந்து
வந்து இந்த படத்தை காட்டி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கலி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமேனை பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஹீமேனை தெரியலையோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பட் யாருக்கெல்லாம் ரொம்ப லாஜிக் வேணும், ரொம்ப சீரியஸாக இருக்கணும் படம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனே எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். மற்றபடி ஒரு சைல்டுஹுட் மெமரிஸோட ஒரு குழந்தை உள்ளத்தோட நிஜமான குழந்தைகளா போனாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். அதை தாண்டி சூப்பர் கேர்ள் படமும் சூப்பராக வருது இந்த வாரம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை சொதப்பியிருக்காங்களா டிசி அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த படத்தையும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஹீமேன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹீமேன் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தினாரா, உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா, உங்களோட ஹீமேன் மெமரிஸ், நீங்கள் கார்ட்டூன் நிறைய எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு மெமரி இருந்தால் கூட வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹீமேன் யூனிவர்ஸில் ஹீமேனுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நன்றி.